ஊத்தி கொடுத்த அம்மா. இப்பதிவின் நோக்கம் எவருடைய மனதையும் நோகடிப்பதல்ல, அல்லவே அல்ல என்று உறுதிமொழிகிறேன். தள்ளாடியவாறு குடிசைக்குள் நுழைந்த மாரிமுத்து, இந்தா இன்னைக்கு வருமானம் என்று தன் கையில் இருந்த சில ரூபாய் நோட்டுக்களை கண்ணம்மா இருந்த திக்கில் வீசிவிட்டு தரையில் கிடந்த பழைய கோரப்பாயின் மீது மல்லாந்து சரிந்தான். நாள் தவறாம குடிச்சிட்டு வர்ற, உன்னோட வருமானத்தில் பாதி டாஸ்மார்க்குக்கு போயிடுது. 3 பொட்ட பிள்ளைகளை ஆளாக்கி கரையேற்றணும். குடிக்காதேன்னு சொன்னா அடிக்க வர்ற, நீ திருந்தவே மாட்டியா என்று குலைவான குரலில் சொல்லி வருந்தினாள் கண்ணம்மா. பகல் முழுக்க மூட்டை சுமக்கிறேன், உடம்பு வலியை மறக்க குடிக்கிறேன், பழகி போச்சு. வம்பு பண்ணாம உன் வேலையை கவனி என்றான் மாரிமுத்து. நேரம் நடுநிசியை கடந்து கொண்டிருந்தது. குடிசைக்குள் சிம்னி விளக்கின் உபயத்தில் லேசான வெளிச்சம் பரவி இருந்தது. நாசியில் ஊடுருவிய சரக்கு வாசனை உறக்கத்தில் இருந்த மாரிமுத்துவுக்கு விழிப்பை தந்தது. எழுந்து அமர்ந்தான். கண்ணெதிரே விரிந்த காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 3 பெண் குழந்தைகள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களின் கைகளில் அலுமினிய குவளைகள். தன் கையில் இருந்த டாஸ்மார்க் மது பாட்டிலை திறந்து 3 குவளைகளிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாள் கண்ணம்மா. குடிங்கடி என்று அவர்களை அதட்டினாள். திடுக்கென எழுந்து கண்ணம்மாவிடமிருந்து பாட்டிலையும் மகள்களின் கைகளில் இருந்து குவளைகளையும் பறித்து வீசிய மாரிமுத்து, ஏண்டி உனக்கென்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று சீறினான். சுய புத்தியோடு தான் இருக்கேன். போதையில் போட்டதை தின்னுப்புட்டு நீ படுத்துட்ட. நீ கொடுத்த பணத்தில் பிள்ளைகளின் அறவயிறு தான் நிறைஞ்சது. பாதி தூக்கத்தில் கண்முழிச்சு பசிக்குதுன்னு அழுதாங்க. எனக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல. நீ குடிச்சிட்டு மிச்சம் வச்ச பாட்டில் கண்ணில் பட்டது. சரக்கை ஊற்றி கொடுத்தா பசியை மறந்து தூங்கிடுவாங்கன்னு நினச்சி தான் இப்படி செஞ்சேன். நீ உடம்பு வலியை மறக்க குடிக்கிற இல்லையா, அது மாதிரி தான். தப்புன்னா என்னை மன்னிச்சுக்க. குறுக்கிட்டு என்னை மன்னிச்சுக்க கண்ணம்மா. பிள்ளைகள் மேலே சத்தியமாக இனி குடிக்கவே மாட்டேன் என்றான் மாரிமுத்து. நான் நள்ளிரவில் போட்ட நாடகத்துக்கு உடனடி பலன் கிடைத்ததில் கண்ணம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.